வெல்கம் டு சாணக்கிய ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜூலை 4th 5th கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதான் பெண்டிங் இருக்குது. ஜூலை 3 வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். 4 and 5 வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் வந்து டேஸ் தான் பார்ப்போம். 4 and 5 பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த இம்பார்ட்டன்ஸும் தேவை இல்லை. அதனால் நம்ம அதை இப்போ பார்க்க போகிறது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் எக்ஸ்டென்ஸ் ஏஜ் டென்ஷன் டு 62. எதுக்காக ஏஜ் டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அது வந்து லீடிங் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா லீடிங் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எல்ஐசி தான். அது எப்போ ஃபார்ம் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 1956. அவரோட சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா எம்ஆர் குமார். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்து வச்சுங்க. இன்னொரு என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீமியம் கட்டுறோம்னா வந்து மினிமம் ஏஜ் வந்து 18 வச்சிருந்தாங்க, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 60 வச்சிருந்தாங்க. இப்போ சரி பரவாயில்ல, நம்ம வந்து 2 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 60 வந்து 62 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம ப்ரீமியம் கட்டும்போது நம்ம வந்து க்ளோஸ் அமௌண்ட் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுல. ஃபர்ஸ்ட் வந்து 60 இருந்துச்சு, 60லேருந்து 62 இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம டோட்டல் ஏஜ் 2 வருஷம் அதிகமாக கட்ட போகிறோம். அதனால் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா நபார்டுன்றது வந்து எப்படின்னா அது ஒரு ஆர்பிஐ மாதிரி தான். இப்போ ஆர்பிஐன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்குக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ. ஆனால் இப்போ நம்ம வந்து நபார்டு வந்து சில குறிப்பிட்ட வேலையை மட்டும் தான் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ வந்து எல்லா பேங்கையும் கண்ட்ரோல் பண்ணாலும் இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டர் இருக்குல்ல, அக்ரிகல்ச்சர் செக்டரில் லோன் கொடுக்கணும்னா நம்ம போய் ஆர்பிஐ பார்த்துட்டு ஆர்பிஐ டீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கஷ்டத்தை வந்து உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு வந்து ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணணும். அந்த ஆர்கனைசேஷன் வந்து சென்ட்ரலாக இருந்துக்கிட்டு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நபார்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நபார்டு பார்த்தீங்கன்னா 1982 மும்பை ஹெட் குவார்டர்ஸாக கொண்டு நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நபார்டு பார்த்தீங்கன்னா 380 கோடி வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கும் ரோட் ப்ராஜெக்டுக்காக லோன் கொடுக்கறதுக்காக அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இதை பார்த்து வச்சிங்கன்னா இந்த நபார்டு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பின்னு வந்து ஒரு டிவிஷன் ஃபார்ம் ஆகும். ஆர்ஆர்பின்னா ரீஜனல் ரூரல் பேங்க்னுவாங்க. ரீஜனல் ரூரல் பேங்கோட பர்பஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிற மக்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக நம்ம சேவை செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா 1976 ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இன்ஸ்டியூஷன் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிராமிய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் வந்து ஆர்ஆர்பி சேர்ந்தது தான். இந்த ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆர்பி கேட்டே வந்து நபார்டு தான். நபார்டு சொல்கிறது ஆர்ஆர்பி கேட்டோட. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லா பேங்க்கும் கேட்டு வந்து ஆர்பிஐ மாதிரி ஆர்ஆர்பி ரூரல் பேங்க் எல்லாத்துக்குமே ஹெட் வந்து நபார்டு. அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் ஜெய்ப்பூர். இப்போ வந்து நம்ம வந்து கிரிக்கெட்லாம் பார்த்துட்டு வரோம். கிரிக்கெட் பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்டேடியத்தை பற்றி நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி கேள்விப்படும் போது வேர்ல்டுலேயே வந்து பிக்கஸ்ட் ஸ்டேடியம் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். ரீசெண்டாக தான் கட்டினாங்க. எங்கே கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கட்டியிருப்பாங்க. குஜராத்தில் அகமதாபாத்தில் ஒரு ஸ்டேடியம் கட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டேடியம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். பிரைம் மினிஸ்டர் பேர் தான் ஸ்டேடியம் வச்சிருக்காங்க. இது வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப பெரிய ஸ்டேடியம்ன்றாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து 1,05,000 சம்திங் நினைக்கிறேன் பேர் வந்து உட்காந்து அந்த கிரிக்கெட் மேட்ச் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்சிஜி மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டு, அது எங்கன்னா ஆஸ்திரேலியா. எம்சிஜி ஆஸ்திரேலியா, இதுதான் வந்து வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேடியம். இதை வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ணிருக்கோம், நரேந்திர மோடி ஸ்டேடியம் பில்டு பண்ணலாது அந்த ரெக்கார்டை நம்ம வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம் இன் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான். செகண்ட் வந்து ஆஸ்திரேலியா எம்சிஜி. தேர்டு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் இப்போ கட்டிட்டு இதான் இப்போ நியூஸ், இதான் அந்த லேட்டஸ்ட் நியூஸ். இப்போ தேர்ட் ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே இருக்குது. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேடியமும் சரி, தேர்ட் ஸ்டேடியமும் இந்தியாவிலே இருக்கு. அது வந்து ஜெய்ப்பூரில் கட்டுறாங்க, ராஜஸ்தான். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியம். RBI imposes fine to Punjab and Sind Bank. இப்போ வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து 25 லட்ச ரூபா வந்து ஃபைன் கட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஆர்பிஐன்னு ஒரு நாம்ஸ் சொல்லுவாங்க. நாம்ஸ் படி தான் நம்ம வந்து நடந்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டியூஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணினா அவங்க அப்படி ஃபாலோ பண்ணால் அதுக்கான ஃபைன் வந்து அவங்க போடுவாங்க. அதனால தான் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் சிந்த் நேஷனல் பேங்க் வந்து ஆர்பிஐ நாம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து 25 லட்ச ரூபா ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா பேங்கிங் அம்பட்ஸ்மெண்ட் ஆக்ட்.
பேங்கிங் அம்பாட்ஸ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா RBI தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டோட ஏம் என்னன்னா, இப்போ கஸ்டமர், இப்போ நான் வந்து ஒரு ஃபைலை வந்து கேஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஏடிஎம் போகிறேன், ஏடிஎம் போய் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி ஒரு 500 ரூபா ஒரு 1000 ரூபா பணம் எடுக்கிறேன். அப்படி எடுக்கும் போது என்ன ஆகும்னா, எனக்கு அமௌண்ட் வந்து 1000 ரூபாய் நான் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். அமௌண்ட் 1000 ரூபாய் எனக்கு வந்திருக்காது. மிஷின் ஃபெயிலியர்னால அமௌண்ட் வந்து என்னன்னா இருக்கும், அமௌண்ட் எனக்கு எடுத்ததா வந்து டெபிட்டட் ஆயிருக்கும். ஆனால் அமௌண்ட் எனக்கு வந்திருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவேன், டேரெக்டாக போய் பேங்க் வந்து ஒரு லெட்டர் எழுதுவேன். லெட்டர் எழுதி மாரி வந்து நான் 1000 rupees எடுத்தேன், அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து நான் என் கைக்கு வரல, ஆனால் கிரெடிட்டட் ஆயிடுச்சு, அதுக்கான ப்ராப்ளம் வந்து தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுக்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து 30 days வந்து ஸ்டெப் எடுத்து அதை வந்து கிளியர் பண்ணி ஆகணும். என்னோட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி ஆகணும். அப்படி சால்வ் பண்ணோம்னா அங்கே பேங்கிங் அம்பாட்ஸ்மெண்ட் ஆக்ட் மூலமாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பேங்க் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இழப்பீடு வாங்கலாம், 1 lakh வரைக்கும் இழப்பீடு வாங்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி போடலாம், இந்த பேங்கிங் அம்பாட்ஸ்மெண்ட் ஆக்ட் தான். இதுக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. இந்த டோல் ஃப்ரீ நம்பர் என்ன இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சப்ரஸ் PNB and Bank of Baroda to become leading branded public sector bank. நம்ம IOB பேங்க் இருக்குல்ல, IOB பேங்க் வந்து தமிழ்நாடு ஹெட் குவார்ட்டர்ஸ், தமிழ்நாடு சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸ். அந்த பேங்க் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கையும் பேங்க் ஆஃப் பரோடாவையும் சப்ரஸ் பண்ணிடுச்சு. அதெல்லாம் முந்திட்டு லீடிங் பிரான்ச் இருக்குல்ல, லீடிங் பிரான்ச்ல வந்து இந்த 2 பேங்கையும் முந்தி ஹையஸ்ட் ரேட்டிங்ல இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐஓபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்து வச்சுக்கணும், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், 2019 நினைக்கிறேன். ஆமா, 2019ல பாத்தீங்கன்னா தீனா பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கும். தீனா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இன்னொரு பேங்க் இந்த லிஸ்ட்ல வரும். அந்த பேங்க் என்ன நீங்க தான் கமெண்ட்ல கொடுக்க போறீங்க. அந்த 3 பேங்க்கும் மெர்ஜா இல்லைன்னா பேங்க் ஆஃப் பரோடான்னு ஃபார்ம் ஆயிருக்கும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து TNPSC எக்ஸாம்லேயே கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்ல கேட்டிருக்காங்க லாஸ்ட் வாட்டி. எந்த 2 பேங்க் வந்து மெர்ஜ் ஆகி பேங்க் ஆஃப் பரோடான்னு ஃபார்ம் ஆச்சுனால நீங்க அந்த தீனா பேங்க் ஒன்று கன்ஃபார்மா பேங்க் ஆஃப் பரோடா, இன்னொரு பேங்க் இருக்கு, அந்த பேங்க் என்ன பார்த்து வச்சுட்டு அதை வந்து கமெண்ட்ல வந்து ஆன்சர் கொடுங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா, K பச்சரியா அப்பாயிண்டட் ஆஸ் லோக் ஆயுக்தா ஆஃப் திரிபுரால வந்து K பச்சரியா வந்து appointed as லோக் ஆயுக்தா ஆஃப் திரிபுரா. லோக் ஆயுக்தான ஒரு அமைப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லோக் ஆயுக்தான என்னன்னா, மக்கள் பிரச்சனையை வந்து தீர்க்கணும். இப்போ உயர் அதிகாரிகளா இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வந்து எம்எல்ஏ இருக்காரு, விழுப்புரம் எம்எல்ஏ எடுத்துங்க. விழுப்புரம் எம்எல்ஏ வந்து லக்ஷ்மணன் இருக்காரு. அவர் மேல வந்து நீங்க ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணணும்னா அதுக்கு ஆக்ஷன் வந்து அவர் சீக்கிரத்துல எடுக்க முடியாது. நம்ம வந்து அதை வந்து சீக்கிரமா வந்து ஃபேஸ் பண்ணவும் நம்மளால முடியாது. அதுக்காக தான் அமைப்பு வந்து ஃபார்ம் ஆச்சு. உயர் அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, நம்ம எம்எல்ஏல இருந்து எடுத்து கலெக்டர்ல இருந்து ஒரு பிஓஓ, ஒரு தாசில்தார், அப்படி யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட் பண்ணா இந்த லோக் ஆயுக்தான்ற அமைப்பு வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுத்து பதில் சொல்லிதான் ஆகணும். இது வந்து எப்போ திரிபுரால ஃபார்ம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 2008. தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா இருக்கா இல்லையா அதையும் பார்த்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து லோக் ஆயுக்தாக்கும் லோக் ஆயுக்தா இது வந்து 2 விஷயம் ரொம்ப முக்கியம். இது பாத்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனையை வந்து இது தீர்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை வந்து லோக் ஆயுக்தா தான் நம்ம போய் ஆகணும். இதுவே சென்ட்ரல் ரிலேட்டட் ப்ராப்ளம்னா நம்ம லோக் அதாலத் போகணும். இதுவும் பார்த்து வச்சுங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா, சதீஷ் அக்னிஹோத்ரி appointed as MD of Rail Corporation Limited. ரயில் கார்பரேஷன் என்ன நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது ரயில் ஒயர்ன்ற வேர்டை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை தான். இந்த ஃப்ரீ வைஃபை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல கொடுக்குறது யாரு பாத்தீங்கன்னா ரயில் ஒயர்ன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து புதுசா எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க, அவர் பேர் வந்து சதீஷ் அக்னிஹோத்ரி. மித்தாலி ராஜ்னா யாரு? இந்த பேரை நீங்க வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க யாருன்னா ஒரு ஃபீமேல் கிரிக்கெட்டர்ஸ் தான். இவங்க வந்து இந்தியாக்காக ப்ளே பண்றாங்க. இவங்களை யார் கூட கம்பேர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் கூட கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் இருக்காரு சச்சின் டெண்டுல்கர், அவர் கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் கம்பேர் பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்டர்நேஷனல் மென்ஸ் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா சச்சின் எவ்வளவு பெரிய ஆளோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஃபீமேல் கிரிக்கெட்டர்ல மித்தாலி ராஜ்ன்றவங்க வந்து
நிறைய ரெக்கார்டை வந்து படிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரன் அக்ராஸ் ஆல் 3 ஃபார்மேட், 3 ஃபார்மேட் இருக்குல்ல, டெஸ்ட், T20, ஒன்டே, இந்த 3 ஃபார்மேட்லயும் அதிகமான ரன்கள் அடிச்ச வீராங்கனைகள்ல இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க. மித்தாலி ராஜ் தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10,000 ரன்னுக்கு மேல அடிச்சது வீரர்கள் பட்டியலில் இவங்களும் இருக்காங்க. மொத்தமே 2 பேர் தான் பாத்தீங்கன்னா 10,000 ரன்னுக்கு மேல ஃபீமேல்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. ஒரு ஆள் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த எட்வர்ட்ஸ், ஃபுல் பேர் தான் தெரியல, நீங்க பாத்தீங்க எட்வர்ட்ஸ்ன்றவங்க வந்து அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா மித்தாலி ராஜ் இருக்காங்க 10,000 அபோவ் அடிச்சதுல. செகண்ட் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் டைஸ் அப் வித் அமேசான் வெப் சர்வீஸ். ஆக்சிஸ் பேங்க் இருக்குல்ல, இது ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க் தான். இந்த பேங்க் வந்து அமேசான் இருக்கு, நம்ம அமேசான் பே யூஸ் பண்ணிருப்போம். அமேசான்ல வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணிருப்போம் பாருங்க, அந்த அமேசான் தான். அந்த அமேசான் வெப் சர்வீஸ் கூட லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க, சாரி டைப் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி சீஃப் MM நார்வேனி இனாகிரேட்டட் மெமோரியல் இன் இத்தாலி. இப்போ வந்து வார் மெமோரியல் நம்ம சொல்லுவோம். வார் மெமோரியல் இந்தியாவிலே வார் மெமோரியல் இருக்கு. இந்தியாவில் வார் மெமோரியல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில ரெட் ஃபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வார் மெமோரியல் இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியா என்ன பண்ணுது, உலக நாட்டில் சில பகுதியில் வந்து இதுமாதிரி வார் மெமோரியல் நம்ம வந்து இனாகிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம வார் மெமோரியல வந்து அமெரிக்கா நினைக்கிறேன், அமெரிக்காவா சைனாவா சரியா தெரியல, அதுவும் பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம வார் மெமோரியல் வந்து 2019 அப்ப பில்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மி சீஃப் வந்து MM நார்வேனி இருக்கார்ல, அவர் வந்து யூகேக்கும் இட்டாலிக்கும் பர்சனல் விஷயத்துக்காக டூர் மாதிரி போயிருக்காரு. அப்போ போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு தான் சொல்லியிருக்காங்க, நான் வந்து இந்தியன்ஸ்க்காக வார் மெமோரியல் வந்து இட்டாலியில வந்து கட்டுறதுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க வார் மெமோரியல்ல, எங்கன்னா இட்டாலியில. அடுத்தது பாத்தீங்கன்னா இஸ்ரோ இம்ப்ளிமெண்ட் டு லான்ச் சேட்டலைட் டிவி ஃபார் எஜுகேஷன். இப்போ வந்து இந்தியாவில் வந்து எஜுகேஷனுக்காக வந்து நிறைய டிவிலாம் வந்து ரெடி பண்ணிட்டு வராங்க. அதுக்கு வந்து சேட்டலைட் கனெக்ஷன் தான் நம்மளுக்கு. சேட்டலைட் கனெக்ஷன் வந்து இஸ்ரோ வந்து ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சேட்டலைட் டிவிக்காக. இஸ்ரோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னு பார்த்துங்க, அவரோட சேர்மன் யார் பார்த்துங்க, ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னு பார்த்துங்க ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு லீடிங் சயின்டிஸ்ட் தான் அதோட சேர்மனா இருக்காரு. அவர் பேர் வந்து சிவன். அடுத்தது வந்து இந்தியன் அமெரிக்கன் ஸ்ரீஷா பண்டர் ஃப்ளை இன் ஸ்பேஸ். இப்போ வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்க, அவங்க பேர் வந்து ஸ்ரீஷா பண்டேல். யாரு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 2 பேர் வந்து இந்தியன் அமெரிக்கன் இந்தோ அமெரிக்கனா இருந்து ஸ்பேஸ்ல வந்து ஃப்ளை பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா பத்தி எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃப்ரம் இந்தியன். அது மட்டும் இல்லாம ஷீ இஸ் ஏ இந்தியன் ஒரிஜின் டு ஃப்ளை இன் ஸ்பேஸ். அவங்க வந்து இந்தியா சேர்ந்தவங்க தான் கல்பனா சாவ்லான்றவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்காக ஸ்பேஸ்ல வந்து ஃப்ளை பண்ணிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ்ன்றவங்களும் இந்தியன் ஒரிஜின் தான். இவங்க 2 பேர் வந்து லாஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல வந்து ஃப்ளை பண்ணிருக்காங்க அமெரிக்காக்காக. ஆனா இவங்க 2 பேருமே இந்தியன் ஒரிஜின் தான். இல்ல மூணாவது அந்த லிஸ்ட் வந்தவங்க பாத்தீங்கன்னா இந்தியன் தான். அவங்க பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்ரீஷா பண்டேல். அவங்க வந்து அந்த ப்ராஜெக்டுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. அவங்க ரீசெண்டாக வந்து ஸ்பேஸ்ல வந்து ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வெஸ்டர்பன் வின்ஸ் ஆஸ்ட்ரியன் கிராண்ட் பிரிக்ஸ். கிராண்ட் பிரிக்ஸ்னா என்னது? ஆஸ்ட்ரியன் கிராண்ட் பிரிக்ஸ்னா இது வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஈவெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோட்டார் ரேஸ் கூட சொல்லலாம். இந்த மோட்டார் ரேஸ்ல வந்து யார் ஜெயிச்சிருக்கா? மேக்ஸ் வெஸ்டர்பன் வந்து ஆஸ்ட்ரியன்ல நடந்த கிராண்ட் பிரிக்ஸ்ல வந்து ஜெயிச்சிருக்காரு. ஆஸ்ட்ரியனோட கேபிட்டல் பார்த்தீங்க வியனா. ஆஸ்திரியாவோட கேபிட்டல். இந்த கிராண்ட் பிரிக்ஸ் வந்து இவர் ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கிராண்ட் பிரிக்ஸ்ல வந்து அதிக இவங்க ஜெயிச்சவர் யாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் பேர் பாத்தீங்கன்னா லூயிஸ் ஹாமில்டன். இந்த மாதிரி வந்து அடிக்கடி நடக்கும். இப்போ வந்து ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸ், ஜப்பானீஸ் கிராண்ட் பிரிக்ஸ், சைனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ், அது மாதிரி வந்து நிறைய கிராண்ட் பிரிக்ஸ் நடக்கும். அந்த கிராண்ட் பிரிக்ஸ்ல வந்து அதிகமா டைட்டில் வின் பண்ணவர் யாரு கேட்டீங்கன்னா லூயிஸ் ஹாமில்டன். ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணவர் மேக்ஸ் வெஸ்டர்பன். ஆனா இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து 4th பிளேஸ் பிடிச்சிருக்காரு. இந்த ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸ்ல இவர் 4th பிளேஸ் தான் பிடிச்சிருக்காரு. அதையும் பாத்தீங்க. இதோட வந்து ஜூலை 4th 5th கிராண்ட் பிரிக்ஸ் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் டேஸ்ல வந்து வர கிராண்ட் பிரிக்ஸ் தான் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.